Hi friends, welcome to Jo's Kitchen. நீங்க இன்னும் நம்ம Jo's Kitchen சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். வியக்க வைக்கக்கூடிய பல நன்மைகளை தனக்குள்ள குவிச்சு வச்சிருக்கிற கொய்யா இலையினுடைய ஆரோக்கிய நன்மைகள் என்ன அப்படின்னு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். கொய்யா அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட சீசன்ல மட்டுமே கிடைக்கக்கூடிய ஒரு பழம் தான். குளிர்காலத்துல கொய்யா பழங்கள் அதிகமா கிடைக்கும். ஆனா அதோட இலைகள் இருக்குல்ல, அதை நம்ம யூஸ் பண்றது இல்ல, தூக்கி தான் வீசிடுறோம். ஆனா இயற்கையிலேயே பல ஆரோக்கியங்களை தன்னுள்ள மறைச்சு வச்சிருக்கக்கூடியதுதான் இந்த கொய்யா இலைகள். இனிமே இந்த கொய்யா இலையை தூக்கி எறிகிறதுக்கு முன்னாடி ஒரு முறைக்கு 2 முறை சிந்திக்க வைக்கக்கூடிய அளவுக்கு அதுல என்னென்ன ஆரோக்கிய நன்மைகள் இருக்குன்னு சட்டுன்னு பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க. கொய்யா இலைகள்ல ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள், விட்டமின்கள், அலர்ஜி எதிர்ப்பு பண்புகள்லாம் நிறைய இருக்குது. நமது உடலோட ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுல கொய்யா இலைக்கு ஒரு முக்கிய பங்கு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். செரிமானத்தை ஊக்குவிக்கிறதுல இருந்து உடல் எடையை கட்டுக்குள் வைக்கிறது வரைக்கும் கொய்யா இலைகள் ஒட்டுமொத்த நலவாழ்வை ஆதரிக்கக்கூடியதா இருக்குது. இந்த கொய்யா இலைகள் இருக்குல்ல, அதோட செயல்திறனை வச்சு பாக்குறப்ப அது தனித்து நிற்கக்கூடிய ஒன்றா கூட இருக்குது. கொய்யா இலைகள்ல நீங்க டீ போட்டு குடிச்சாலும் சரிதான், உணவுப் பொருட்கள்ல சேர்த்துக்கிட்டாலும் அதோட ஆரோக்கிய நன்மைகள் நமக்கு அப்படியே கிடைக்கும். குடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு கொய்யா இலை எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். கொய்யா இலைகள்ல 2ஆம் நிலை உயிரியக்க பொருட்கள் நிறைய இருக்கிறதுனால மருத்துவ பயன்பாடுகள்ல இது ரொம்ப அதிகமா பயன்படுத்தப்படுது. கொய்யா இலையோட பேஸ்டும் கொய்யா இலையோட விதைகளும் பாரம்பரியமா சுவாசம், இரைப்பை, குடல் நோய்களுக்கு சிகிச்சை அளிக்கிறதுக்காக பயன்படுத்தியிருக்காங்க. டெங்கு காய்ச்சலால் பாதிக்கப்பட்டவங்களோட பிளேட்லெட் எண்ணிக்கையை அதிகரிக்கிறதுக்கும் இந்த கொய்யா இலை ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். வயிற்றுப்போக்குக்கு கொய்யா இலை எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். கொய்யா இலைகள் வயிற்றுப்போக்கு அது மட்டும் இல்லாம பல செரிமான பிரச்சனைகளுக்கு சிகிச்சை அளிக்க பயன்படுத்தப்பட்டு வருது. கொய்யா இலைகளுடைய பாக்டீரியா எதிர்ப்பு பண்புகள் கியூவர்செடினுடனும் பிளனவாய்டுகளுடனும் இருக்கிறதுனால இந்த கலவை பாக்டீரியாவை எதிர்த்து போராடுறதோட மட்டும் இல்லாம வயிற்றுப்போக்குக்கு எதிரான ஆற்றல் மிக்க பண்புகளையும் வெளிப்படுத்துது. கொய்யா இலையோட சாறு இருக்குல்ல, அது இரைப்பை, குடல் கோளாறுகளுக்கு இயற்கையான மருந்தா பயன்படுத்தப்பட்டு வருது. நீரிழிவு நோயாளிகளுக்கு கொய்யா இலைகள் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். கொய்யா இலைகள்ல பாலிசாச்சுரேட்டுகள் நிறைய இருக்கிறதுனால உணவை பாதுகாக்கிறதுலையும் உணவு பொருட்கள்லையும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குது. இந்த பாலிசாச்சுரேட்டுகள் இருக்குல்ல, இது நீரிழிவு நோயாளிகளுக்கு சிகிச்சைக்கு நல்ல பலனை தருது. இது இரத்த சர்க்கரை அளவை நிர்வகிக்கிறதுக்கும் நீரிழிவு நோயோட தொடர்புடைய சிக்கல்களை தடுப்பதற்கும் கொய்யா இலைகள் இயற்கையான தீர்வா இருந்து வருது அப்படின்னு தான் சொல்லணும். நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க செய்யறதுல கொய்யா இலைகள் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். கொய்யா இலைகள்ல நோய் எதிர்ப்பு மண்டலத்தை தூண்டக்கூடியதும் நீரிழிவு, புற்றுநோய், இதய கோளாறுகள் இது மாதிரியான நாள்பட்ட நோய்களை மாற்றி அமைக்கக்கூடிய கலவைகள்லாம் நிறைய இருக்குது. இந்த கொய்யா இலைகள்ல அத்தியாவசிய ஆக்சிஜனேற்ற பாக்டீரியா எதிர்ப்பு மற்றும் ஆன்டி பாக்டீரியாக்கள்லாம் நிறைய இருக்கிறது. இது தொற்று நோய்களை எதிர்த்து போராடுறதுக்கும் புற்றுநோய் செல்கள் இருக்குல்ல, அதோட வளர்ச்சியை குறைக்கிறதுக்கும் கூட ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. இந்த வீடியோல கொய்யா இலைகளால் ஏற்படக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்ன அப்படின்னு தான் பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை தட்டி விடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ற ஃப்ரெண்ட்ஸும் மறக்காம லைக் பட்டனை தட்டி விடுங்க. இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும். நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாக்குறது இது போன்ற வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்யற விதமா அமையும் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்றதோட மட்டும் இல்லாம பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டீங்கன்னா நாங்க வீடியோ போட்ட உடனே நோட்டிபிகேஷன் உங்க செல்போனை வந்தடையும். நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவுல சந்திக்கலாம். தேங்க்யூ, பை.